Hello viewers, welcome to my cooking channel. மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு அந்த கொழுக்கட்டை சொல்லுவோம்ல, பால் கொழுக்கட்டை, செட்டிநாடு பால் கொழுக்கட்டை அப்படிலாம் செய்யறது மாதிரி என்னுடைய ஸ்டைல்ல ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் ஆக்சுவலாக ஒரு 1 கப் புட்டு மாவு தான் எடுத்திருக்கிறேன். இதில் கொஞ்சமாக கீ, அப்புறமா ராக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வெல்லம், தென் ஏலக்காய் பொடி. இது பால். ஃபர்ஸ்ட் இருக்கிறது திக்கான கோகனட் மில்க், அடுத்தது ரெண்டாவது எடுத்த கோகனட் மில்க். இது பசும்பால், திக்கான பசும்பால். இது நல்ல ஹாட் வாட்டர். இந்த சால்ட்டு கீயோட அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் விட்டு நம்ம கலந்து எடுத்துக்கணும். நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ கையால் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இனி அடுத்தும் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக டவ் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு மாவு நல்லா உருட்டி எடுத்தாச்சு. எடுத்து வச்சிருக்க மாவு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இதையும் உருட்டி நான் இது தனியாக வைக்கிறேன். ஆனால் அப்புறமா நான் சொல்கிறேன் பாருங்க, என் கையளவு ஒரு சின்ன கொழுக்கட்டை அளவு தான் இருக்குது. ஸோ இதை தனியாக எடுத்து வைக்கிறேன். இது எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த இதுலேருந்து இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இதில் எனக்கு குட்டி குட்டியாக இப்படி பிடிக்கினாலும் பிடிக்கும், இல்லை பெருசாக நான் உருட்டிக்கலாம். இந்த சைஸ், சின்ன சைஸ் ஆட்டு அது பிடிக்கும். இல்லை நீங்கள் நீள் வட்டத்துக்கு தான் அப்படி பெருசு பெருசாக நாங்கள் பிடிப்போம் அப்படின்னாலும் உங்கள் விருப்பத்துக்கு பிடிச்சிக்கலாம். ஸோ நான் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன். கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உருண்டை உருண்டையாகவும், இது பிடி கொழுக்கட்டை மாதிரியும், இது ஓவல் ஷேப்லேயும், எனி ஷேப் சின்ன சின்னதாக நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு. கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது என்னன்னு அப்புறமா சொல்கிறேன். இதில் ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு ரெண்டாவது எடுத்து தேங்காய் பால் ஊற்றி அதை கொதிக்க வச்சுட்ருக்கேன். இந்த கொதிக்கிற இந்த ரெண்டாவது தேங்காய் பால் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். இதுல நான் இந்த கொழுக்கட்டைகளை போட்டு வேக வைக்கணும். எல்லா கொழுக்கட்டையும் போட்டாச்சு. இப்போ கொதிச்சிட்டு இருக்கு. பசும்பால் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதை விட்டுறேங்க. ஓகே, அதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும். பால் விட்ட பிறகு நல்லா கொதிச்சுட்டு இருப்பாருங்க. இப்போ இதை கொஞ்சம் சிம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஃப்ளேமை லோ ஆக்கிக்கிறேன். திக்கான கோகனட் மில்க், நல்ல திக்கான பால், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொதிக்கட்டும். இது என்ன, கொழுக்கட்டை இப்போ வெந்தாச்சு, ஆக்சுவலா குக் ஆயிருச்சு. இனி அடுத்த ப்ராசஸ் காட்டுறேன். அந்த வெல்லத்தை கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன். வெல்லம் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது பாகு கிடையாது. இது ஏதாவது தூசி ஏதாவது இருந்தா அரிக்கணுங்கிறதுக்காக அரிச்சு சுத்தமா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த இதுல நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா பிசைஞ்சு, இது எதுக்காகனா அந்த பால் கொழுக்கட்டைக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும், அந்த இதுக்காக நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த கரைச்ச மாவை இந்த பால் கொழுக்கட்டை கூட விட்டுக்கிறேன். இது கூடவே இப்போ இந்த வெல்லம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட்னஸ் வேணும்ல. இது கூட ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்பதான் இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமா சால்ட். இனி ஃப்ளேவருக்காக
ஏலக்காய் பொடி. அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி. குட்டி குட்டி பால் கொழுக்கட்டைனால அழகா குக் ஆயிருச்சு. பால்கட்டை ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் அந்த நமக்கு மாவு கரைச்சி விட்டனால அந்த திக்னஸும் கொடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்க. மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. சேனலை பாருங்க, சமைங்க, ருசிங்க, மகிழுங்க. அதோடு கூட ப்ளீஸ் subscribe my channel, like and share with your friends and relatives. Thank you.